ரொம்ப சொற்ப நபராக இருந்தீங்க, ரொம்ப குறைவான கூட்டமாக இருந்தீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு நாம வெற்றியை தந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சொல்லி காட்டுறான். கரெக்டா நமக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல பத்ருடைய போர் எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதாவுத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சரியாக ரமலான் பிறை 17 வெள்ளிக்கிழமை பத்ருடைய போர் நடந்ததாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு நிறைய இடங்கள் சிறப்புகள் இருக்கிறது. அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராகிவிட்டேன் அப்படின்னு சொன்னான். லகத் தாபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஹாஜிரீன ஃபீ அன்சாரில் லதீன தபஉஹு ஸாஅ. அந்த கஷ்டமான நேரத்தில் சஹாபாக்கள் செய்த பெரிய தியாகத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு பொருந்திக் கொண்டான்னு சொன்னா, அந்த சஹாபாக்கள் எந்த குற்றத்தை செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ். அது மட்டுமல்ல, பத்ர் ஏற்படுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. முதலாவது காரணம் என்ன? முஸ்லிம்கள் ரொம்ப குறைவாக சொற்ப நபர்களாக இருந்தாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பத்ரை ஏற்படுத்தினான் அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் நின்று வணங்கினாங்க. அந்த பத்ருடைய இரவுல அல்லாஹுடைய குர்பத் நெருக்கம் முஸ்லிம்களுக்கு இன்னும் இருக்கிறது அப்படின்றத காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பத்ருடைய களத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய காலத்துல இஸ்லாமியர்களுடைய கை ஓங்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பத்ருடைய களத்தை உருவாக்கினான் அப்படின்னு அல்லாஹோடு தொடர்பட்ட சில மகான்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பத்ர் போர் ஏற்படுவதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனால இப்போ ஒரு ஆட்சி நிறுவப்பட்டு இருக்கிறது. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த நேரத்துல இந்த மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி மதீனாவுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் யாரும் நம்மளை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எதிரிகள் யாரும் உள்ள வந்துவிடக் கூடாது அப்படின்ற நோக்கத்துல இப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள் கேள்விப்படுறாங்க, அபூ சுஃபியானினுடைய ஒரு வியாபார கூட்டம் சரியாக நம்ம மதீனாவை கடந்துதான் போகுது என்ற விஷயத்தை கேள்விப்படுறாங்க. அபூ சுஃபியான் அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இந்த வியாபார கூட்டம் மதீனா வழியாகத்தான் போகிறது அப்படின்றத சொல்ல கேள்விப்பட்டதுனால இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார ஒட்டகங்கள் நிறைந்த பொருட்கள் சரக்குகள் நிறைந்த இந்த படையை நாம கைப்பற்றினா ஓரளவுக்கு இஸ்லாத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்யறாங்க? சஹாபாக்களோடு கொண்ட ஒரு சொற்ப நபர்களை அழைத்து கொண்டு அந்த அபூ சுஃபியானுடைய படையை மறிப்பதற்காக வேண்டி போறாங்க. இந்த நேரத்துல தகவல் தெரிந்து கொண்ட அபூ சுஃபியான் என்ன செய்யறார்? மக்கா காபிர்களுக்கு செய்தி அனுப்புறாரு, முஹம்மது எங்களுடைய படையை தாக்குவதற்காக வேண்டி வருகிறார் என்றதை கேள்விப்பட்ட உடனே அந்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீதிகள்லையும் மேலதாளத்தோட அடித்து ஆட்களை சேர்க்கிறாங்க. முஹம்மதை அழிப்பதற்காக வேண்டி சரியான நேரம் இது. முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாப்பானாக சரியான நேரம் இது. எனவே எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? அபூஜஹல், உத்துபா, ஷைபா என்ற மக்காவினுடைய பெரும் காஃபிர்கள் அந்த படையை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல ஒவ்வொரு ஆளும் முஹம்மது அழிப்பதற்கு வந்தாகணும், வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய நகைகளை பொருட்களை தந்தாகணும் என்று ஒவ்வொரு வீதியாக வசூல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000 நபர்கள் கொண்ட படையை அந்த நேரத்தில் அபூஜஹல் பெரிய படையோடு வந்துட்டான். கிளம்பி கரெக்டான முறையில வந்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி வருது, அபூ சுஃபியான் அவங்க வேற வழியை மாற்றிக்கொண்டு போயிட்டாரு. ஆனா அபூஜஹலுடைய படை முஹம்மதை அழிப்பதற்காக நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத கேள்விப்படுறாங்க. அபூஜஹலுடைய படை முஹம்மதை அழிப்பதற்கு இப்ப அபூ சுஃபியான் சொல்றார், அபூஜஹல்ட்ட செய்தி அனுப்புறாரு, வேண்டாம் நீங்க போயிருங்க. அபூஜஹல் சொல்கிறான், இல்லை நான் முன்வைத்த காலை எப்பொழுதுமே அபூஜஹல் பின் வைக்க மாட்டேன் அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி மிகப்பெரிய கஷ்டத்தை தந்தது. ஏன்னா எதிரணி படை 1000 நபர்கள், நம்முடைய படை வெறும் 313 சஹாபாக்கள், ஒரு ரிவாயத்துல 310 என்று இருக்கிறது. இப்படியாக சொற்ப நபர்களை வைத்து எப்படி 3 மடங்கு பெரிய படையை எதிர்கொள்வது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. படை நெருங்கி கொண்டே வருகிறது. அந்த இடத்துல ஹதீஸ்ல வருது, ஹஜ்ஜாஜ் என்ற கருப்பு நிற கூட்டத்தினுடைய ஒரு அடிமை ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தார். இப்ப அந்த அடிமையை கூப்பிட்டு சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, அபூஜஹல் படை வருதா, அபூ சுஃபியானுடைய படை வருதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அடிமை சொல்றாரு, அபூ சுஃபியானுடைய படை வருது, அபூஜஹல் படை வரல.
அப்படின்னு நீ உண்மையை சொல்ற அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. உண்மையை சொல்ற. மறுபடியும் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, இல்ல அபூ சுஃபியான் படம் வேற வழியில போயிருச்சு, அபூஜஹல் படம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ன உடனே அவரை போட்டு அடிக்கிறாங்க. இல்ல நீ போய் சொல்ற, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. இதெல்லாம் தொழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சதும் சொல்றாங்க, அவர் உண்மையை சொல்லும் போது நீங்க அவரை அடிக்கிறீங்க, அவர் பொய் சொல்லும் போது நீங்கள் அவரை விட்டு விடுகிறீர்கள், உண்மையில் அபூஜஹலுடைய படைதான் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. தொழுகையில் அல்லாஹ் அவருக்கு ரசூலுல்லாஹுக்கு அறிவித்து கொடுத்தான். உடனே அதற்கு ஏற்றால் போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படம் நெருங்கிருச்சு. இந்த இடத்துல தான் அந்த பத்ருடைய போர் நடைபெற்றது. அந்த இடத்துல கரெக்டா அன்றைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கவே இல்லை. எப்பொழுது பத்ருடைய களம் வருகிறதோ, அடுத்த நாள் காலையில் போர் நடக்க போகிறது என்று தெரிந்ததோ, நபி அவர்கள் தூங்கவே இல்லை. இந்த துஆவை சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த சொற்ப கூட்டத்தை நீ அழிச்சிட்டீனா, மின் அஹ்லில் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து இந்த கூட்டத்தை மட்டும் நீ அழிச்சிட்ட, ஃபலன் துஅபத் ஃபில் அர்தி அபதா, இனிமே பூமியில உன்னை வணங்குவதற்கு ஆளே இருக்காது யா அல்லாஹ், அவ்வளவு சொற்பமான கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அழுது துஆ செய்றாங்க. பக்கத்துல இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் யா ரசூலல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நிறைய எப்பொழுது போர் ஆரம்பமாயிருச்சோ, அடுத்த நாள் காலையில போர் ஆரம்பமாகுது. அதுல முஸ்லிம்களுடைய படையிலிருந்து 3 பேர், எதிர்ப்படையிலிருந்து உத்துபா ஷைபா இவர்கள் மோதுறாங்க. முதல் தடவையே அல்லாஹ்வினுடைய உதவியை சஹாபாக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வினுடைய உதவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் எதிரி மோதுதல்லையே அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ்கள்ல வருது. அதுக்கு அடுத்து போர் இன்னும் வேகமாக உக்கிரமாக நடக்க போகிறது. அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவங்களுக்கு ஒரு நுஆஸ நாம தந்தோம், போர் நடந்துகிட்டு இருக்கும் போது சின்ன தூக்கத்தை நாம் தந்தோம் அப்படின்னா. அப்படியே போர் நடக்குது, அப்படியே தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கண்ணை விழித்து பார்த்தா ஏதோ பல இரவுகள் தூங்கின ஒரு புத்துணர்ச்சியை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தந்தானா. அல்லாஹ் சொல்லுகிறான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின். அது மட்டுமல்ல, நீங்க போர்ல இறங்குங்க, நீங்க ஒரு சின்ன குச்சி எடுத்து அவங்ககிட்ட காட்டுவீங்க, அவங்களுடைய தலை ஒடிஞ்சு கீழே விழுகுது. சின்ன மரக்கட்டை எடுத்து காட்டுவீங்க, அவங்க அப்படியே சாயிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சஹாபாக்கள் எந்த உதவியை கேட்டாங்களோ உடனே நாம 1000 மலக்குகளை உடனே அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குனாங்க. 1000 மலக்குமார்கள் உடனே இதே இடத்துல தான் வானத்திலிருந்து இறங்குனாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1000 மலக்குமார்கள் உதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற உடனே இன்னும் கொஞ்ச நேரத்துல பிஹம்ஸதி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முன்ஸலீன், 5000 மலக்குமார்கள் வர்றாங்க, நீங்க போர்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருந்தார். ஒரு சஹாபிக்கு கையில கட்டை இல்லையா, வெறும் ஒண்ணுமே இல்லையா, வாள் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏதாவது வாள் இருக்கா? ஒரு கட்டை எடுத்து தூக்கி போடுறாங்க. கட்டையை அவர் வாங்கி கொண்டு எதிரிய ஒரு கை ஓங்குகிறார். ஆனா அவருடைய தலை கீழே விழுகுது. அவர் சொல்கிறார், நான் குதிரையிலிருந்து வானத்திலிருந்து தலைப்பாகை அணிந்த ஒரு மலக்கை என்னுடைய கண் முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற. அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இடம் தான் இந்த பத்ருடைய இடம். நாம இந்த இடத்தை நாம என்ன செய்யறதுங்க, அவர்களை நினைவு கூர்றது. நாம் அவங்க பட்ட தீனுக்குரிய தியாகம் என்ன, வெறுமனே சஹாபாக்களை பேரி ஓதிக்கொண்டு நம்ம ஃபாத்தியா ஓதிக்கொண்டு மாத்திரம் இருப்பது நோக்கம் அல்ல. சஹாபாக்கள் முழுக்க பெருமானாருடைய சுன்னத்தை தன் வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க. அந்த இடத்தை நாம என்ன செய்யறது, இந்த இடத்துல இருந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்களை நாம ஃபாலோ பண்றது, நபி அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்குறது, அதுதான் முழுமையான நோக்கமாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதன்படி அமல் செய்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து